لا إله إلا الله. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الآن خفف الله عنكم وعلم أن فيكم ضعفا فإن يكن منكم مئة صابرة يغلبوا مئتين وإن يكن منكم ألف يغلبوا ألفين بإذن الله والله مع الصابرين. அளவில அருளும் நிகரில் ஆண்டும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கு ஒப்பில்லா புகழனைக்கும் சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஃபாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்தவரும் சஹாபாக்களும் தாபியீன்கள் தாபியீன்கள் இந்த தீன் செழித்து வளர்ந்தோங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் அது கொடுமையிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முடித்தவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனினுடைய விளக்கவுரையின் பரக்கத்தினால் நம் வாழ்க்கையில் நல்ல பரக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இதன் மூலமாக நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓதி காட்டப்பட்ட திருவசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்ஆன ஹஃபஃப அல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் ضعفا. இப்பொழுது அல்லாஹ் தஆலா உங்களை தொட்டும் சிரமத்தை லேசாக்கிவிட்டான். வஅலிம அன்ன ஃபீக்கும் ضعفا, உங்களில் பலகீனம் இருப்பதை அறிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கிவிட்டான். ஃபஇன் யகும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன், உங்களில் பொறுமையோடு இருக்கக்கூடிய 100 பேர்கள், யகலிபு மிஅத்தைன், 200 பேர்களை மிகைத்து விடுவார்கள். வஇன் யகும் மின்கும் அல்ஃபுன், உங்களில் பொறுமையோடு இருக்கக்கூடிய 1000 பேர், யகலிபு அல்ஃபைனி பீதினில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு 2000 பேர்களை அவர்கள் மிகைத்து விடுவார்கள். வல்லாஹு மஅ ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எதை அல்லாஹ் லேசாக்கிவிட்டான், எந்த பலகீனம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது, போர்க்களத்தினுடைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்கி விட்டதாகவும், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்பொழுது போரிடக்கூடிய சஹாபாக்களுக்கு கடுமையாக இருந்ததின் காரணமாக, அதிலும் உங்களில் பலவீனம் இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டதின் காரணமாக, புரிந்து கொண்டதின் காரணமாக, அந்த போர்க்களத்தினுடைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கி விட்டான். உங்களில் பொறுமையோடு இருக்கக்கூடிய 100 பேர்கள், உங்களில் பொறுமையோடு ஈமானிய பலத்தோடு இருக்கக்கூடிய 100 பேர்கள் 200 பேரை மிகைத்து விடுவார்கள். உங்களில் பொறுமையோடு இருக்கக்கூடிய 1000 பேர்கள் 2000 பேர்களை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு மிகைத்து விடுவார்கள்.
ஆனால் பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஆயத்து நமக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், போர்க்களத்தினுடைய சட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி விட்டான். எனவே உற்சாகத்தோடு நீங்கள் போரிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களில் இப்படி இருக்கக்கூடியவர்கள் 200 பேரை மிகைத்து விடுவார்கள், இப்படி இருக்கக்கூடிய 1000 பேர்கள் 2000 பேர்களை மிகைத்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான நோக்கம். சூரத்துல் அன்ஃபாலினுடைய ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா பத்ர் போர்க்களத்தினுடைய நிகழ்ச்சிகளைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். எனவே ஆரம்பத்திலிருந்து இதுவரை இனி சென்ற பொழுதும் கூட பத்ர் போர்க்களத்தினுடைய நிகழ்வுகள் தான் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அதன் மூலமாக சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பண்புகளை குறித்து தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமாக, வசனங்களின் மூலமாக சொல்லி வருகிறான் என்பதை பார்க்க முடியும். எனவே ஆரம்பத்திலிருந்து இதுவரை பத்ர் போர்க்களத்தினுடைய செய்திகள் தான் சொல்லி வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லி வருகிறான், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறான். குறிப்பாக இதற்கு முன்னுள்ள ஆயத்துக்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் இந்த ஆயத்தினுடைய ஏன் சுருக்கி இருக்கிறான், ஏன் அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறான் என்பது உங்களுக்கு விளங்கும். பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் வெற்றி என்பது எந்த வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு அர்த்தம் வேறு, நமக்கு அர்த்தம் வேறு. பெண்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது சொர்க்கம் செல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் இலகுவாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? மஸ்ஸதுஹுமுல் பஅஸாஉ வல் ضراء வஸ்ஸல்ஸலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். இதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களை, நல்லோர்களை துன்பங்கள் தங்கடங்கள் தொட்டது, அவர்கள் உலுக்கப்பட்டார்கள். அந்த உலுக்கப்பட்ட அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதனையை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு அருகிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள். அப்படித்தான் சொர்க்கம் செல்ல முடியுமே தவிர சொர்க்கம் என்பது இலகுவாக கிடைத்துவிடும் என்று கருதுகிறீர்களா என்று அல்லாஹ் வேறொரு ஆயத்தில் கேட்கிறான். இப்போ இந்த ஆயத்தில் என்ன தெரியுதுன்னா, சொர்க்கம் என்பது எளிதான ஒன்று அல்ல. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய அந்த வெற்றியைத்தான் தானிக்கல் ஃபௌசுல் அதீம், மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் அது பெண்களுக்கு அல்லாஹ் பெண்கள் சமுதாயத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் செல்லுகிற வழியை எளிதாக்கி இருக்கிறான். எப்படி எளிதாக்கி இருக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அதாஅத் பாலஹா வ ஹஃபிலத் ஃபர்ஜஹா. ஒரு பெண்மணி ஐங்காலம் தொழுது, வருடத்தில் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்து, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து, கற்பொழுக்கத்தை பாதுகாத்து. ஆண்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஜனாசாவிலே கலந்து கொள்ள வேண்டும், பெருநாள் தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும், ஜும்மாவிலே கலந்து கொள்ள வேண்டும், 5 நேர தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், மக்களை பராமரிக்க வேண்டும், சகோதரிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பெண்களுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய வழி அல்லாஹ் இந்த 4 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகை, நோன்பு, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல், கற்பொழுக்கத்தை பாதுகாத்து நடந்தால் கீழலகா, அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படுவோம், உதுகுலி அல் ஜன்னா, சொர்க்கத்திலே நீ நுழைந்துகொள், மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷீதி, சொர்க்கத்தில் 8 வாசல் இருக்கிறது, எந்த வாசல் வழியாகவும் நீ நுழைந்து கொள்ளலாம். அப்போ என்ன? தொழுதா, நோன்பு வச்சா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், நல்லா கவனிங்க, தொழுக நோன்பு மட்டும் போதாது, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தலும் இபாதத்து தான். அதனால் சில பொம்பளை என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும், அவங்க கிடக்கிற மடப்பைய அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை.
சல்லாலிசன் சொல்கிறாங்க, அத்தாஅத் பாலஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, வஹஃபிதத்து ஃபர்ஜஹா அப்படின்னா கற்பொழுக்கத்தை பாதுகாத்து நடப்பது. கற்பொழுக்கம்னா என்ன? அதுக்கு தான் சொல்ல வர்றேன். கற்பொழுக்கத்துக்கு உலகத்தில் வேறு அர்த்தம், இஸ்லாமிய மார்க்கத்தில் வேறு அர்த்தம். கற்பொழுக்கத்தை பாதுகாத்தல் என்று சொன்னால் என்ன? அடுத்த ஆணோட தொடர்பு வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்த ஆண்கிட்ட பேசலாமா? தாராளமாக பேசலாம். கண்டக்டர் பேசுகிறாரு, டிரைவர் பேசுகிறாரு, அது தப்பா? தப்பு கிடையாது. இதே நேரத்தில் ஒரு தம்பி இருக்கிறான், ஒரு அண்ணன் இருக்கிறான். அப்போ அண்ணி தம்பியோட பைக்கில் போகலாமா? மற்ற மார்க்கத்தில் போகலாம், தப்பு கிடையாது. இப்போ கற்பொழுக்கத்துக்கு அர்த்தம் என்ன? தவறான உறவு கூடாது, அவ்வளோதான். இஸ்லாமிய பார்வையில் கற்பொழுக்கத்துக்கு அர்த்தம் என்ன? மற்ற மார்க்கத்தில் எதெல்லாம் ஹலாலோ சர்வசாதாரணமாக நினைக்கிறானோ அதெல்லாம் இங்கே ஹராம். அண்ணன் சம்சார தம்பியோட பைக்கில் போகலாமா? அப்படி தானே இருக்கு, நாங்கள் போயிட்டுருக்கோம், போகலாமா? மார்க்க ரீதியாக போகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதை குறித்து கேட்கப்பட்ட போது அல் மௌத் தொலைஞ்சது அப்படின்னா, பல்வேறு வீடுகளிலே பார்க்கிறோம், மிகப்பெரிய தவறுகள் நடப்பதற்கு இதுதான் மிக முக்கிய காரணியாக இருக்கிறது. அந்நியான்கிட்ட பேசலாமா? பேசலாம், இல்லை, பார்க்கறதே தப்பு. அப்போ கற்பொழுக்கத்துக்கு இஸ்லாத்தில் அர்த்தம் வேறு, அங்கே அர்த்தம் வேறு. அது போலத்தான் இஸ்லாத்திலே வெற்றி என்பது மற்ற இடத்தில் அவர்கள் திறமையின் மூலமாக எல்லாம் சாதித்து விடுவார்கள். இங்கே வெற்றி என்பது புறக்காரணம் ஒன்று இருக்கிறது, அகக்காரணம் ஒன்று. நம்ம எல்லாத்தையும் விட எதை பார்க்கணும்? அகக்காரணம் தான். எல்லாமே அல்லாஹ் தான் நடத்துகிறான். வெற்றி என்பது, வியாபாரம் என்பது, வியாபாரத்தில் வெற்றி என்பது, மற்ற துறையில் வெற்றி என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒன்றுதானே தவிர உங்களுடைய திறமையின் மூலமாக அல்ல என்பதை உணர்த்துவதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். அது போர்க்களத்தினுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வெற்றியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வெற்றியாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது புறக்காரணிகளை காட்டிலும் அகக்காரணிகளுக்கு தான் மிக முக்கியமான இடம் இருக்கு. இதுக்கு முன்னுள்ள ஆயத்திலையெல்லாம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வெற்றி என்பதுக்கு உலகத்தினுடைய காரணங்கள் இருக்கிறது, மறுமையினுடைய காரணங்கள். ஒரு வெற்றி எப்படி சாத்தியம்? இஸ்லாமிய சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 74 போர்கள் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெற்றி எப்படி சாத்தியம்? சமுதாயத்தில் சஹாபாக்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. சரி, ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நிறைய பேர் பேசுகிறானா இல்லையா? நாங்கள் மட்டுமா விபச்சாரம் செஞ்சோம், சஹாபாக்களும் விபச்சாரம் செஞ்சவங்க தானே பேசுகிறானா இல்லையா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் மக்காவுடைய நிலைமை என்ன, மதீனாவுடைய நிலைமை என்ன, எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் கால் வைக்கிற பொழுது மிகப்பெரிய குழப்பம், யூதர்களினுடைய ஆதிக்கம், வட்டியினுடைய ஆதிக்கம். அவுஸ் ஹஸரத் என்று சொல்லக்கூடிய 2 கூட்டமாக பிரிந்து கிடந்தார்கள். அதை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் பிரியத்தை உண்டாக்கி அதற்கு பின்னால் தான் பல்வேறு வெற்றிகள் பெறப்பட்டிருக்கிறது. அப்ப சமுதாயம் ஒன்றிணையாமல் வெற்றி என்பது சாத்தியம் அல்ல. இது புறக்காரணம். சரி, சமுதாயத்துக்கு மத்தியில் அப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை ஏற்படுத்துவது என்பது மனித முயற்சியால் சாத்தியமான இல்லை. சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் போர் என்பது பிரதானமான ஒன்று கிடையாது. போர் என்பது இஸ்லாத்திலே பிரதானமான காரியம் கிடையாது.
அதனால தான் பல பேர் சொல்கிறானா இல்லையா, எப்போ பார்த்தாலும் இஸ்லாம் சலாம் அலைக்குன்னா என்ன அர்த்தம்? சாந்தி உங்களின் மீது உண்டாவதாகன்னு அர்த்தம் இல்லையா? இன்றைக்கு கூட கரு பரணியப்பன் அவர் டைரக்டர் பேசும்போது யூடியூப்பில் ஒரு கருத்து பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அற்புதமான விஷயங்களை இந்த உலகத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு. உங்களுக்கு இஸ்லாம் பரவுவதற்கு, உங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே நேசத்தை உண்டாக்குவதற்கு பெருமானார் சொன்ன காரணிகளில் ஒன்று என்ன? அறிமுகம் இருக்குதோ இல்லையோ சலாம் சொல்லுங்க. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு என்ன தெரியுமா சொல்கிறேன்? நல்லா கவனிங்க. முகமது நபிகள் சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையை, நேசத்தை ஏற்படுத்துவதற்கு எதை கையில் எடுத்திருக்கிறார்? இன்றைக்கி வணக்கம் சொல்கிறதுனா எப்படின்னு சொன்னால், நம்மளோட கொஞ்சம் உயர்ந்தவனாக இருந்தால் வணக்கம் சொல்லுவான். நம்மளை விட கீழே இருக்க அவன் சொல்கிற பேச்சு சொல்கிறேன். நம்மளை விட கீழேன்னா இவனுக்கெல்லாம் போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைப்போம். முகமது நபிகள் அந்த இடத்திலே சாதி வரியை உடைத்தெறித்து உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, முகமன் கூறு அப்படின்னு சொன்னார். அப்போ சமுதாயத்திற்கு மத்தியிலே பரஸ்பர உணர்வை ஏற்படுத்துவதற்கு பெயர் தான் இஸ்லாமை தவிர, அப்போ போருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறான், இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம்ங்கிறதுக்கு போகிற காரணமாக எடுக்கிறான். இஸ்லாம் சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், உலகத்திலே நல்ல பண்புகளை சொன்ன மார்க்கம். அப்படி இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்திற்கு போர் என்ன தேவை, வாழ் என்ன தேவைன்னு கேட்குறான். இந்த போர்க்கள வரலாற்றை நீங்கள் பதில் போர்க்கள வரலாற்றையும் மற்ற வரலாற்றையும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, போர் என்பது நாம ஏற்படுத்தி கொண்டது அல்லன்னு தெரியும். நீங்களாம் சண்டைக்கு போகாதீங்கன்னா பல இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். பத்ரு போர்க்களம் ரமலான் மாதம் 17ஆம் நாள் நடைபெற்றது. ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பாங்களா, சண்டை போடுவாங்களா? நம்ம கஞ்சிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது வேறு விஷயம். ரமலான் மாதத்துல தான் இல்லாத சண்டையெல்லாம் வருது. ஏன்னா வேறு வேலை இல்லை, நம்மளுக்கு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிடுது. சஹாபாக்கள் நோன்பு வைத்து கொண்டு சண்டை போட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. குர்ஆன் ஓத வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும், தராவீஹ் தொழுக வேண்டும், 1008 வேலை இருக்குது. போர்க்களத்தில் ஏன் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு பத்ரு போர்க்களத்தில் நீங்கள் போய் உள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அது அடிக்கடி நினைவூட்டப்படும். பத்ரு அபூ சுஃபியான் அவர் கூட சேர்ந்தவங்களும் வெளிநாட்டுக்கு போய் நிறைய வியாபாரம் செஞ்சு பொருள்களை நிறைய திரட்டி கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த பொருளை வச்சு மக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்ந்துட்டு வருது. அவங்களாம் என்ன செய்யக்கூடாது, வளர விடக்கூடாது. இன்றைக்கும் அதே கான்செப்டு தான். அமெரிக்கா இஸ்லாத்தில் அழிக்கிறதுக்கு செலவழிக்கிற காசை அவன் மார்க்கத்தை வளர்க்குறதுக்கு செலவழிச்சிருந்தானே இங்கே போயிருக்கோம். அபூ சுஃபியான் வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செஞ்சு கொழுத்த லாபத்தோடு வருகிறார். அந்த லாபத்தை முஸ்லிம்களை அழிக்க பயன்படுத்துவார் என்று தெரிந்து அந்த பொருட்களை கைப்பற்றுவதற்காக சஹாபாக்களும் பெருமானாரும் போனார்கள். பத்ரு போர்க்களம் சண்டை போடணுங்கிற நோக்கம் கிடையாது. அபூ சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி இப்படி வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு ரூட்டை மாற்றி வேறு ரூட்டில் போயிட்டார். நான் ரூட்டை மாற்றி போயிட்டேன், நீங்கள் அந்த இடத்துல நிற்காதீங்க போங்கன்னு சொன்ன பிறகு அபூ ஜஹல் எல்லாம் 1000 பேர் அங்கே நிற்கிறான். இவனுங்களை ஒரு கை பார்க்காம போக மாட்டேன்னு நிற்கிறாங்க. இப்போ சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நம்ம சண்டைக்குன்னு போகல. சண்டைக்குன்னு போகாத சஹாபிகள் சண்டை போட வேண்டும் என்கிற நிலைமை வருகிற பொழுது, ஏற்கனவே நோன்பு வச்சுருக்கோம், ஆயுதம் வேறு கம்மியாக இருக்குது, பலம் வேறு கம்மியாக இருக்குது, அவன் பூரா எல்லாம் தயாரிப்போடு வந்திருக்கான். அப்படி நமக்கு மேலே நிறைய பேர் இருக்கிற பொழுது, 3 மடங்கு 4 மடங்கு இருக்கிற போது ஒரு தயக்கம் வரத்தான் செய்யும். எனவே அந்த தயக்கத்தை போக்கும் விதமாகத்தான் உள்ள ஆயத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஆறுதலாக தன்னுடைய நபிக்கும் சஹாபாக்களுக்கும் சொன்ன விஷயங்களை எல்லாம் இதற்கு முன்னால் உள்ள ஆயத்துக்களை எல்லாம் படித்து பார்க்கிற பொழுது தெரியும். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூட்டத்தை கண்டு சஹாபிகள் தளர்வடைந்து விடக்கூடாது, சடைவடைந்து விடக்கூடாது என்று உற்சாகமூட்டுவதற்காக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறார்.
அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஆயத்து சொல்லுவேன், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், மூமீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒரு உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தை. பயப்படாதீங்க, யார் இருக்கா உங்களோட? அல்லாஹ் இருக்கிறான். எனவே தைரியமாக சண்டை செய்யுங்கள். நீங்களாக சண்டை செய்ய போகவில்லை, அவர்களாக வந்திருக்கிறார்கள். நிர்பந்தமாக எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தால் தயங்காதீங்க, உங்களோட அல்லாஹ் இருக்கான். உங்களை ஈமான் கொண்ட மூமின்களும் கூட இருக்கிறார்கள், பயந்துராதீங்க. எனவே சஹாபாக்கள் தலைபடந்து விடக்கூடாது என்பதற்காக, உற்சாகமூட்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை. அடுத்த ஆயத்தை கவனிங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹர்ரிதில் முஃமினீன். நபியே, யா அய்யுஹன் நபியு ஹர்ரிதில் முஃமினீன், நீங்கள் அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு நீங்கள் போரை குறித்து அவர்களுக்கு உற்சாகமூட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன் யா அய்யுஹன் நபியு ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால். போர்க்களத்திற்கு அவர்களை கலந்து கொள்ளுமாறு ஆர்வமூட்டுங்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு போர்க்களத்துக்கு போகும்போதும் சஹாபாக்களுக்கு உற்சாகமூட்டுவதற்காக வார்த்தைகளை சொல்லுவார்கள். பதில் போர்க்களம், இப்போ சண்டை போடுற நோக்கத்தில் நம்ம போகலை, திடீர்னு 1000 பேர் வந்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு சடைவு, ஒரு பலவீனம் ஏற்படுமா இல்லையா? அந்த பலவீனத்தை போக்குவதற்காக எண்ணிக்கையில் நாம் கம்மியாக இருக்கிறோம், வசதி வாய்ப்புகளில் நாம் கம்மியாக இருக்கிறோம், அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானம் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள், உடனே எழுந்து சண்டைக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உமைர் பின் அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா என்பவங்கள நபித்தோழர், வானம் பூமி அளவுக்கு பெருசான சொர்க்கமா? ஆஹா ஆஹாண்ட. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன்ப்பா ஆஹா ஆகான்னு சொல்றீங்களே, ஏன்? யார் ரசூலல்லாஹ், இந்த உற்சாக வார்த்தைகளின் மூலமாக நானும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த போரில் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. நானும் அந்த சொர்க்கத்தில் இருக்கணும், யார சொல்லலாம், நீயும் அந்த சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பாய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உற்சாகம் கொடுத்த உடனே, ஒன்றும் வேண்டாம், கோட்டரும் கோழி பிரியாணியும் கிடைக்கிதுன்னு சொன்னவொன்னே வாழ்க ஒழிக எவ்வளோ சத்தம் வரும், போடுறானா இல்லையா? இப்போ சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னவுடன் ஓதுவிதமான புதிதான உற்சாகம் பிறந்து விட்டது. அந்த சஹாபி வாளினுடைய உரையை கிழிச்சிட்டு அம்புக்கூட்டில் இருந்த பேரிச்சம்பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு, இதுவரை நான் உயிரோடு இருந்தால், இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தால் அது மிகப்பெரிய வாழ்நாளாக ஆகிவிடுமேன்னு பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு சண்டைக்குள்ளே போய் இறந்து ஷஹீத் அடைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் இந்த வார்த்தை, இதுக்கு முன்னாடி உள்ள அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சஹாபிகளுக்கு தலைவடைந்து விடக்கூடாது என்பதற்காக உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறார். மூத்தா போர், எதிரி எத்தனை பேர் தெரியுங்களா? 2 லட்சம் பேர். முஸ்லீம்கள் எத்தனை பேர்? 3000 பேர். 3000 பேரும் 2 லட்சம் பேர் சமமா? சஹாபாக்கள் ஏற்கனவே ஏழைகள், பலவீனமானவர்கள், எதிரிகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள். ஆனால் சண்டை முடிஞ்சு என்ன நடந்துச்சு? வெற்றி யாருக்கு கிடைத்தது? இஸ்லாமியர்களுக்கு கிடைத்தது. இன்னொரு போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூத்தா போரில் தான் காலித் இப்னு வலீதுக்கு சைஃபுல்லாங்கிற பட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். ஒரு போர்க்களத்திலே காலித் இப்னு வலீத் அவர்கள் லட்சக்கணக்கான திரண்ட கூட்டத்தை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு ஆள் போதும், 1 லட்சம் பேரை என் வலது கை சமாளிக்கணும். இந்த உற்சாகம் எதன் மூலமாக வந்தது? அல்லாஹ் கொடுத்த ஆறுதலின் மூலமாக. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த உற்சாகம், சொர்க்கம் உங்களுக்கு காத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது என்ற சொன்னதின் காரணமாக வந்த உற்சாகம்.
அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் ஈயக்கும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன எகலிபு மையத்தேன், உங்களில் நிலை உலையாத உறுதியான பொறுமைன்னா அது அர்த்தம். நிலை உலையாத பொறுமை கொண்ட 20 பேர் 200 பேரை சமாளிப்பீங்க. وَإِيَّكُمْ مِنْكُمْ مِئَةٌ يَغْلِبُوا أَلْفًا مِنَ الَّذِينَ كَفَرُوا بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَفْقَهُونَ, உங்களில் 100 பேர் 1000 பேரை சமாளிப்பீங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஒவ்வொரு ஆளுக்கும் 10 பேரை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது. நீங்கள் சாதாரணமான அல்ல, உங்களுடைய உள்ளத்திற்குள் இப்படிப்பட்ட பலம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் முன்னுள்ள ஆயத்தில் சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே கூட்டத்தை பார்த்தா ஒரு இதை பார்த்தா நமக்கு உற்சாகம் குறைஞ்சிடும். உற்சாகம் ஊட்டுவதற்காக வேண்டி பல்வேறு வார்த்தைகளை பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தினா வலைத்தளத்தில் படித்த ஒரு செய்தி, ஒரு இங்கிலீஷ்காரன் காரில் வந்திருக்கான். கார் சேத்துல பள்ளத்தில் மாட்டிச்சு. அப்போ ஜேசிபிலாம் கூப்பிடுறதுக்கு எங்கே போகணும், டவுனுக்கு போகணும். அந்த ஊரில் பார்த்தா ரொம்ப தூரங்கிற ஒரு குதிரை வண்டிக்காரன் இருக்கான். அவன் குதிரையை கூட்டு கைத்தை கட்டி என்ன செஞ்சலாம், யானை கட்டி லாரி இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி கைத்தை கட்டி இந்த குதிரையை கட்டி இழுத்துடலாம் அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் சொன்னான். அந்த குதிரை ஒரு சுமாரான குதிரை. அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணான்னா, குதிரையை கொண்டு காரில் ஒரு கைத்தை கட்டி, குதிரையினுடைய கழுத்தில் ஒரு கைத்தை கட்டி, குதிரையினுடைய கண்ணை கட்டினான். இங்கிலீஷ்காரன் பார்த்துட்டே இருந்தான், என்னடா இவன் கிறுக்கனாக இருப்பான் போட்டிருக்கு, குதிரையினுடைய கண்ணை கட்டுறானே. கட்டிட்டு குதிரையை இழுன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னால், இந்த குதிரைக்கு பேர் பட்டுன்னு பேர் அதில் போட்டிருந்தாங்க. பட்டு குதிரையை இழு, ராஜா நீ சேர்ந்து இழு, ரோஜா நீ சேர்ந்து இழுதுன்னு 3 குதிரையை எக்ஸ்ட்ரா சொல்கிறான். சொன்ன உடனே டக்குன்னு அந்த குதிரை இழுத்துருச்சு. ஆனால் நிற்கிறது ஒரு குதிரை தான். ஆனால் இவன் அந்த குதிரைக்கு உற்சாகம் ஊட்டுருக்க வேண்டிய, ஏன்னா தனி ஒரு ஆளாக இருந்து நம்ம வண்டி எப்படி இழுக்கிறதுன்னு குதிரைக்கு வந்துச்சுன்னா இழுக்காது அது. அதனால கண்ணை கட்டிட்டு அப்படி சொல்கிறான். இங்கிலீஷ்காரன்னு பின்னாடி கேட்டப்போ அவன் இந்த பதிலை சொல்கிறான். ஏன்னா அந்த குதிரைக்கு நம்ம ஒரு ஆள் தான் காரை இழுக்கிறோன்னு சொன்னால் நம்மளால் இழுக்க முடியாத பலவீனமான ஆளாயிற்று அப்படின்னு ஒரு பலவீனம் உள்ளத்திற்குள் வந்து விட்டால் அந்த பலவீனத்தை போக்குவதற்கு தான் ரோஜா இழு ராஜா இழுன்னு இருக்கிற கண்ணு இல்லாத குதிரையெல்லாம் சொன்னேன். கற்பனையில் சொன்ன வார்த்தை அந்த குதிரைக்கு உற்சாகத்தை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது, அது இழுத்து விட்டது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சஹாபிகள் சாதாரணமான அல்ல, ஈமான் கொண்டவர்கள், மறுமையை நம்பியவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதை நம்பியவர்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு ஆளும் 20 பேரை அடிச்சுட்டு போய். அது மட்டுமல்ல, இன்னொரு இதில் படித்தேன், ஒரு பெரிய மல்யுத்த பயில்வான் அவங்களோட சண்டை போடுறதுக்கு, எங்களோட சண்டை போடுறதுக்கு யாராவது இருக்கான்னு கேட்டபோது ஒரு நண்பன் அவனை போய் வீழ்த்திடலான்னு முயற்சி பண்ணான். அவன் அரசாங்க பயில்வான், அதுக்குன்னே இருக்கிறவன். இவன் போய் பரிசுக்கு ஆசைப்பட்டு அவன்கிட்ட மோத முடியாது. அவன் என்ன பண்ணான்னா, அந்த பயில்வானை எங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாரோ, வாக்கிங் போவாரோ, அங்கே 4 நண்பர்களை ஒவ்வொருத்தனா பின்னாடி அனுப்புனானா. இவனுக்கு போய் என்ன தெரியுமா சொன்னாங்க, பயில்வான் சண்டை போட போகிறீங்களா, முன்ன மாதிரி உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற மாதிரி தெரியுது, இழைச்சி போன மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த ஒருத்தன் வந்தான், நீங்கள் எக்ஸசைஸ் எடுக்கும்போது முன்னாடிலாம் நல்லா எடுப்பீங்களே, இப்போ மூச்சு வாங்குது அப்படின்ட்டான். இன்னொருத்தர் இல்லாதையெல்லாம் சொல்லி போனோடனே அந்த ஆளுக்கு பாதி பேர் ஆஸ்பத்திரியில் படுத்தா இப்படி தான் சொல்லி நம்மளை மூத்தாக்கிடுவாங்க. நல்லா தானே இருந்தீங்க, ப்ரெஷர் இவ்வளோ ஏறி கிடக்குதுன்னா ஏறாத ப்ரெஷர்லாம் சேர்ந்து ஏறிடும். அது வீட்டில் போனால் இருக்கிற ப்ரெஷர் 100 விட தாண்டி இருக்குன்னு சொல்கிற தொழுகையாளிகள் நிறைய பேர் வீட்டுக்கு போகிற பயந்துட்டு தொழுகைக்கு வர ஆள் இல்லை. கடைசியில் அந்த சண்டையில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த நண்பன் எப்படி அந்த பயில்வானை வென்றான், நேரடியாக வெல்ல முடியாது. அப்போ உற்சாகம் பலம் உள்ளத்தில் தான் இருக்குது. அந்த உள்ளத்தை பலவீனப்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம். உடம்பு பலவீனமாக இருக்குன்னு ஒருத்தன் போய் சொன்னால், ஒருத்தன் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கான், ஒருத்தன் இழைச்ச மாதிரி இருக்குன்னா, உண்மையிலே இழைச்சி போயிட்டோமோ, உண்மையிலே மூச்சு வாங்குவதை நினைச்சா சண்டையில் தோற்றுட்டான். அப்போ உள்ளத்திற்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் கற்பனை வார்த்தைகளாக இருந்தாலும் கூட பலம் தருகிறது என்றால், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், நாயகம் உங்களோடு இருக்கிறார்கள், மறுமை உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது, சொர்க்கம் கிடைக்கவிருக்கிறது என்கிற உற்சாக வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள்.
இன்னும் சொல்ல போனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரும்பாவம் என்பது, நான் அடிக்கடி சொல்கிறது போல, பெரும்பாவம் என்பது விபச்சாரம். அது மாத்திரம் இல்லை, போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுவதும் கூட என்னதான், போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுவது மிகப்பெரிய குற்றம். அப்போ போர்க்களத்தினுடைய சட்டம் என்ன? ஒருவர் 20 பேரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். 20 பேர் இன்னும் பயந்து பின்வாங்கி ஓடக்கூடாது, ஓடுனா ஹராம். அப்படிப்பட்ட கொடுமையான சட்டம் இருந்தது. அந்த கொடுமையான சட்டத்தை இந்த ஆயத்தின் மூலமாக தளர்த்துகிறான். அப்போ அந்த ஆயத்தை சொன்னா தான் இது புரியும். அல்ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் லாஃபா. உங்களில் 1000 பேரா, 2000 பேரா, இத்தனை பேரா, வசதியுள்ள இத்தனை பேரா என்று தளர்ச்சி வந்துவிடக்கூடாது. அந்த பலவீனத்தை தெரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களில் அல்ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் லாஃபா, உங்களில் 100 பேர் 200 பேரை சமாளிப்பீங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் 10 பேரை சமாளிக்க வேண்டியதில்லை, 2 பேர் இருந்தாலே போதும் அப்படின்னு சட்டத்தை எல்லாம் தளர்த்தணும். இன்ன வரைக்கும் அந்த சட்டம் முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் 2 பேர்த்துக்கு சமமானவர்கள். காரணம் என்ன? மற்றவர்களுக்கு இல்லாத பலம் ஈமானின் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது. வலைத்தளத்தில் படித்த செய்தி, கிறிஸ்துவ மன்னர்கள் சிறுவை போர் 800 போரை நடத்தி இருக்கிறார்கள். ஒன்றில் கூட முஸ்லிம்களை வெல்ல முடியவில்லை. 1270 பிரான்ஸ் மன்னர் செயின்ட் லூயிஸுங்கிறவர் 8வது சிலுவை யுத்தம் நடத்தினார். நடத்தும் போது முஸ்லீம்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. பார்த்தார், என்ன நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கோம், இவ்வளோ ஆயுதத்தோடு இருக்கோம், எப்படி முஸ்லீம்களை வெற்றி கொள்ள முடியவில்லை அப்படின்னு ஆய்வுக்கு அனுப்பி ஏன் தோல்வி அடைந்தோம்னு ஆய்வு செய்ய சொன்னார். ஆய்வின் முடிவில் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், முஸ்லிம்களை வாள்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. அப்போ முஸ்லிம்களை வாள்களால் ஏன் ஒருபோதும் வெல்ல முடியாது? அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமானிய உறுதியோடு இருக்கிறார்கள். ஈமானிய உறுதி மிகப்பெரிய பலத்தை வழங்குகிறது. அதனால தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் உள்ளத்திற்கு ஒரு விதமான அமைதி பிறக்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. எனவேதான் ஈமானிய பலம் கொண்ட, நிலை குலையாத பொறுமை கொண்ட நீங்க ஒருத்தர் 2 பேருக்கு சமம். அப்ப இந்த ஈமானிய பலம் தான் போரில் கலந்து கொள்ளக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லை, போர்க்களத்தில் செத்து போனாலும் சந்தோஷமாக சொர்க்கம் செல்வோம் என்கிற மனநிலையை வளர்க்கிறது. அப்துல்லா இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானிய பலம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி பொறுமையோடு இருக்கக்கூடிய ஈமானிய பலம் கொண்ட நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தையும் வெல்ல முடியும் என்று ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். காரணம், உங்கள் உள்ளத்திற்குள் ஈமான் என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதை நம்ம இன்னும் உணர்றதில்லை. அப்துல்லா இப்னு ஹபீப் ஒரு அரசன் பிடிச்சிட்டு போனான். ஒன்று ஈமான விடு, முகம்மதின் மீது கொண்ட பிரியத்தை விடு, மறுமை நம்பிக்கை விடு, இல்லைன்னா இந்த எண்ணெய் கொப்பரையில் போட்டுருவேன். அப்துல்லா இப்னு ஹபீப் ரலியல்லாஹு தஆலா தேம்பி அழுதார்கள். அரசனுக்கு சந்தோஷம், சரி நம்ம வழிக்கு வந்துடுவான், ஏன் அழுகிறேன், நான் வேணா விட்டுறேன் அப்படின்னா. நான் அதுக்கு அழுகலை, இந்த எண்ணெய் கொப்பரையில் போடுவதற்கு ஒரு உயிர் தானே இருக்கிறது என்று நினைத்து அழுகிறேன். அரசன் ஆச்சரியப்படுறான், எண்ணெய் கொப்பையில் பொறிச்சு எடுக்க போகிறான், எப்படி பயம் இல்லாமல் இவர்கள் இப்படி சொல்ல முடிகிறது? காரணம் என்ன? ஈமானிய பலம்தான். அந்த காலத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் பலஸ்தீன மக்களை பாருங்க, யூத படை வீரன் மிஷின் கண்ணோட வந்து நிற்கிறான், சின்ன பையன் அவனை கல்லெடுத்து அடிக்கிறான். எங்கிருந்து வருகிறது அந்த தைரியம்? நம்மெல்லாம் மிஷின் கண்ணோட ஒரு போலீஸை பார்த்துட்டா என்ன ஆயிரும்? பள்ளியாச பக்கமே வரமாட்டான். பலஸ்தீனிய சிறுவன், 7 வயது நிரம்பிய சிறுவன் கல்லெடுத்து அந்த யூத சோல்ஜரை அடிச்சு வரட்டுறான். போடா நாயே, உன் ஊர் கிடையாது, இது எங்களுடைய மண். எப்படி வருகிறது அந்த வீரம்? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒவ்வொரு ஆளும் 10 பேருக்கு சமம். அந்த சட்டத்தை தளர்த்தி உங்களில் ஒவ்வொரு ஆளும் காஃபிர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், மறுமையை விளங்காதவர்கள், இந்த உலகத்தினுடைய அற்ப சுகத்தை மட்டுமே நம்பியவர்கள்,
அவர்கள் மாதிரி நீங்கள் கிடையாது, உங்கள்கிட்ட ஈமானிய பலம் இருக்கிறது. எனவே தான் நல்லா சொல்கிறான், அப்படிப்பட்ட போர்க்களத்தினுடைய சட்டங்களை எல்லாம் தளர்த்தி உங்களில் 100 பேர் 1000 பேர், நீங்கள் 200 பேரை மிகைப்பீர்கள், உங்களில் 1000 பேர் 2000 பேரை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் திறமையினால் வெற்றி கிடைக்காது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால்தான் வெற்றி கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் உங்களிடையே இருக்கிற அந்த நிலைகுலையாத பொறுமை இருக்கிறது, அந்த பொறுமை ஈமானிய பலத்தை தாங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த ஆயத்தை முடிக்கிறான். எனவே இதன் மூலமாக நமக்கு தெரிவது என்னன்னா, வெற்றி என்பது அது போர்க்களத்திலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்தால் தான் வெற்றி. அதற்குள்ளே ஈமானிய பலம் சேர்ந்து உங்களுக்கு இருந்தால் அந்த உறுதியை, நிலைகுலையாத தன்மையை உங்களுக்கு கொடுக்கிறது. பழைய காலத்து சட்டங்களை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தளர்த்தி விட்டான். எனவே எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய, மறுமையை நம்பி வாழக்கூடிய, ஈமானோடு வாழக்கூடிய, இறக்கக்கூடிய பெருமக்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த போர்க்களத்தின் நிகழ்ச்சிகளின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறார். இறுதி வரை ஈமானோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله